This video sponsored by Educost. இது நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உணவுத்துறையின் ஆஸ்கார் விருதை பெற்று உலகையே ஆச்சரியப்படுத்திய மதுரை தமிழன் விஜயகுமார் புகைப்படம். அமெரிக்க சமையல் துறையின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான ஜேம்ஸ் பியர்ட் விருதுகள் கடந்த இரவு சமையல் நிபுணர்களுக்கும் உணவுகளுக்கும் வழங்கப்பட்டன. இதில் முதல் முறையாக ஒரு இந்திய உணவகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. தென்னிந்திய உணவு வகைகளை வழங்கும் கிரீன்வி வில்லேஜ் ஹோட்டல் பட்டினா செம்ம உணவகத்தை சேர்ந்த விஜயகுமார் உணவு உலகின் ஆஸ்கார் விருதுகள் என்று அழைக்கப்படும் ஜேம்ஸ் பியர்ட் அறக்கட்டளையால் நியூயார்க்கின் சிறந்த சமையல் நிபுணராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சித்தன் பாண்டியன் மற்றும் ரோனி மஜ்மத்தார் தலைமையிலான குழுமத்தின் ஒரு பகுதியாக செம்ம உள்ளது. 2021 திறக்கப்பட்டதில் இருந்து சிறந்த உணவக மெனுக்களில் இந்திய உணவு எப்படி இருக்கும் என்பது குறித்து நிரூபித்து வந்துள்ளது. தி நியூயார்க் டைம்ஸின் 100 சிறந்த உணவகங்களின் பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடித்ததோடு தற்பொழுது மெக்லின் ஸ்டார் அந்தஸ்தை வைத்திருக்கும் நியூயார்க்கில் உள்ள ஒரே இந்திய உணவகமும் இது மட்டுமே. இது தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த சாதனையை செய்து வருகிறது. விஜயகுமாரின் இந்த வெற்றி அவருக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் மனிதருக்கு நெருக்கமானது. தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையில் விருதை பெற்றுக்கொண்ட அவர், நான் சமைக்க தொடங்கிய போது தமிழ்நாட்டை சேர்ந்த என்னை போன்ற ஒரு குழந்தை இது போன்ற ஒரு மேடையில் வர முடியும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் என்னை வளர்த்த உணவு அறக்கட்டளையுடன் நெருப்புடனும் ஆன்மாவுடனும் தயாரிக்கப்பட்ட உணவு, இதுவே என்னை இந்த மேடையில் நிற்க வைத்துள்ளது. ஏழைகளின் உணவு அல்லது பணக்காரர்களின் உணவு என்று எதுவும் இல்லை. அது உண்மையாக இருந்தால் இது சக்தி வாய்ந்தது. ஒரு மேஜையை சுற்றியுள்ள அனைவரையும் இணைக்கும் அதிசயம்தான் உணவின் உண்மையான ஆடம்பரம் என்று அவர் கூறினார். செம்ம உணவகத்தில் உள்ள உண்மையான உணவு என்பது தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு வெளியே அரிதாகவே காணப்படும் உணவுகளை குறிக்கிறது. நத்தை பிரட்டல், இறால் தொக்கு மற்றும் களிமண் பானைகள் மற்றும் வாழை இலைகளில் பரிமாற்றப்படும் திணை கிச்சடி போன்றவை மிகவும் தனித்துவமானவை. இது உணவகத்தில் கொட்டும் கருவிகளில் விட கைகளே அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. செம்ம உணவகத்தின் ஆன்மா நியூயார்க் நகரத்தில் இருந்து மதுரைக்கு அருகிலேயே அரசம்பட்டி வரை நீடித்துள்ளது. இங்கு விஜய் நெல் வயல்கள், தென்னை மரங்கள் மற்றும் அவரது பாட்டியின் சமையல் ஆகியவற்றில் வளர்க்கப்பட்டார். நத்தை ஒரு விவசாயியின் உணவாக இருந்தது என்று அவர் கூறினார். நாங்கள் அதை வகுப்பு தோழர்களிடமிருந்து மறைத்தோம். பின்னர் சமையல் கல்லூரிகளில் மெனுவில் நத்தையை பார்த்தேன். அது பிரான்சில் ஒரு சுவையான உணவாக இருந்தது. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், ஒருவேளை உலகம் இன்னும் நம் உணவை ருசித்திருக்காது என்று விஜய் கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.